வெல்கம் டு ஆரி கேலரி. இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் பிளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்லீவில் என்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ் எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஃப்ளார், நமக்கு ப்ளவுஸுக்கு கீழே சென்டரில் இருந்து ஃப்ளார்ஸ் மட்டும் இந்த மாதிரி கொடி டிசைனோட மேலே பார்த்து வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன் வந்து கண்டினியூஸாக ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் அப்படியே ஜாயின் ஆகிற மாதிரி, கேப்பே இல்லாமல் ஜாயின் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு இந்த லைன் இருக்கு இல்லையா, இது ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். டபுள் ஜரி த்ரெட்டில் வந்துட்டு 2 லைன் போட்டிருக்கேன், செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். சேம் அதே மாதிரி ஃப்ளாருக்கெல்லாம் வந்து அவுட்லைன் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். சென்டரில் இந்த ஸ்டோன் தான் வச்சுருக்கேன். இது வந்து எப்படின்னா ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு டாட்ஸ்லையும் நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அதை சுற்றி சுகர் பீடு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஃபுல்லாகவே, இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் ஃப்ரெஞ்ச் நாட்டை முடிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா பீட் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம்னா இன்னும் நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் நாட் போடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். அதனால தான் அவுட்லைனும் இந்த லைன் மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு கிளியராக அதில் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேயும் நான் போட்டு காட்டுறேன், அதுலேயும் நல்லா பார்த்துக்கோங்க. உள்ளேருந்து இப்படி ஊசி எடுத்துட்டு, எப்பயுமே ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நீங்கள் த்ரெட் எடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் லென்த்து கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்கு அதிகமாக விழுகாது. இப்போது இந்த மாதிரி எடுத்துட்டு சிக்கு விழுகாத மாதிரி இப்படி தான் இந்த த்ரெட்டை வச்சு, அதாவது இந்த லைனை ஒட்டியே இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. சிக்கு விழுகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் லென்த்து கம்மியாகவே ஊசியில் வந்து த்ரெட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சீக்கிரமாக எந்நேரமும் அடிக்கடி வந்து த்ரெட் எடுக்க முடியலன்னு நீங்கள் நிறைய எடுத்துக்க வேணாம். லென்த்து கம்மியாகவே எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்கு விழுகாது. இப்போ இந்த கொடி டிசைனில் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுகர் பீட் வைக்க போகிறோம். ட்ரா பண்ணியிருக்கிற கொடி டிசைன்லேயே கரெக்டாக மேலேயே வச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எதுவும் மாற்றிக்கான கொஞ்சம் அவுட்லைனில் கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னாலும் ஷேப் மாறிடும். லைட்டாக வளைச்சி இப்படி கொண்டு வந்து நிறுத்திடலாம். முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் 2 கொடி டிசைன் இருக்குது, அது முடிச்சிட்டா நம்மளுக்கு ஒரு ஃப்ளார். நான் வந்துட்டு ஒரு ஃப்ளாரும் ஒரு கொடி டிசைன் மட்டும்தான் ட்ரா பண்ணேன். அதை வச்சு அப்படியே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ட்ரேசிங் பேப்பர் கண்டிப்பாக நான் வந்து ப்ளாகில் அப்லோட் பண்ணுறேன்.
சுகர் பீடுக்கு இடையில வர லீஃப் மாதிரி ஷேப் இதுக்கெல்லாமே ஐ ஸ்டோன் வச்சுருக்கேன். ஐ ஷேப்பில் ஒரு ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அது வச்சுருக்கேன். அது வந்துட்டு மல்டி கலரில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஐ ஸ்டோனை சுற்றியும் நான் என்ன பண்ண போகிறேன், ஜர்தோசி வைக்க போகிறேன். இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் முடிச்சு போடுறதுனால கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். இதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசி இருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சின்னது. இந்த மாதிரி அந்த கட் வரும் இல்லையா, அந்த கட் கிட்ட கண்டிப்பாக ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம நீளமாகவும் வச்சுக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். செகண்ட் ஸ்டோனு அதே மாதிரி தான். நீங்கள் வந்து பெரிய ஜர்தோசியும் எடுக்கலாம். எப்படி நீங்கள் எவ்வளோ பெரிய ஜர்தோசியை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி கட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் நான் சின்ன சின்ன ஜர்தோசியாகவே எடுத்திருக்கேன். இந்த 2 ஸ்டோனில் மட்டும் உங்களுக்கு ஜர்தோசி வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஜர்தோசி எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது தனியாகவே ஒரு வீடியோவே போட்டு காட்டுறேன். நான் இப்போ இந்த எல்லா ஸ்டோன்ஸுக்கும் சைடில் வந்துட்டு அவுட்லைனாக வந்து ஜர்தோசி கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்லீவ் போர்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. எல்லா ஐ ஸ்டோனுக்கும் ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு சுகர் பீடை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு வந்து அங்கங்கே கொடுத்துருக்கேன். டிசைன் வந்து எந்த இடத்துலேருந்து பேக் சைட்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி அதாவது முன்னாடி பக்கம் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது நல்லா புரியும். நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சுடு ப்ளவுஸஸ் வீடியோ போடும்போது இந்த ப்ளவுஸோட வீடியோவும் கண்டிப்பாக போடுறேன். இந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்துக்குமே டபுள் செரி த்ரெட் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் போர்ஷன் அவ்வளோதான். இப்போ பேக் நெக் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நெக்கில் ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதை சுற்றி வந்துட்டு சுகர் பீடு வச்சுருக்கேன் வரிசையாக. இந்த மாதிரி கீழேருந்து ஸ்டார்ட் ஆகி சின்ன கொடி மாதிரிக்கு மேலே வரைக்கும் நம்மளுக்கு ஸ்லீவ்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதுதான் இதனுடைய டிசைனே. வந்து எந்த கேப்பும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஸ்லீவுக்கும் எந்த கேப்பும் இல்லாத மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். தம்ப்நெயில்லையும் வைக்கிறேன், உங்களுக்கு ப்ளாக்லேயும் அப்லோட் பண்ணுறேன். ப்ளவுஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் வந்து சிம்பிள் தான். நான் ஸ்லீவுக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ் சொன்னனோ சேம் ஸ்டிச்சஸ் தான் வந்து பேக் நெக்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். டிசைன் மட்டும் வந்து கீழேருந்து கொடி டிசைன் வந்து மேலே வர்ற மாதிரிக்கு ஃப்ளார்ஸ் வர்ற மாதிரிக்கு வச்சுருக்கேன், செட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.